அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் ஊர்கோழி மிளகு பிரட்டல் செய்து காட்ட போகிறேன். இப்போ ஊர்கோழி வாங்கி இருக்கிறேன். இதை நாங்கள் கழுவி வெட்டுவோம். இப்போ இறைச்சியெல்லாம் நான் வெட்டி மஞ்சளும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இது 1-200 தான் கறிக்கு எடுத்து இருக்கிறேன் கோழி வெட்டி. இது இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் தான் விடுறேன். கொஞ்சம் இவ்வளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு இதுகளை போடுவோம். இது கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக வேணும் இந்த மிளகு பிரட்டலுக்கு. பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். 4 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் வெட்டி இருக்குது. இந்த இஞ்சியும் உள்ளியும் இப்போ கொஞ்சம் ஆக பட்டு போல அரைக்காமலுக்கு கொஞ்சம் கொறுகொறுப்பாக இந்த உரலில் தான் இடிக்க போகிறேன். இது கண்டிப்பாக இந்த இஞ்சி வளவும் உள்ளி வளவும் வைக்கணும். இந்த சின்ன தக்காளி பழம் 2 வெட்டி இருக்குது. மல்லியில் இதுக்கு தூள் போடுறது இல்லை. இந்த செத்தல் மிளகாயை தான் இதுக்கான உரைப்புக்கு போடுறது. அடுத்தது மிளகு தான். இது கொஞ்சம் வெங்காயம் கூட இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த இவ்வளவு சின்ன வெங்காயமும் போடுறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய். இது கொஞ்சம் அரைவாசி பொரிஞ்சா பிறகு நாங்கள் இதை இடித்து போடணும். இப்போ இந்த வெங்காயம் இவ்வளவு வதங்கினா போதும். இந்த டைமில் நான் இந்த இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன். இந்த ஆகையில் ஒரு கொஞ்சம் இந்த பதத்தில் இப்படி இடிச்சிட்டு இதையும் போட்டுட்டு இதுக்கு உரைப்புக்கு இந்த செத்தல் மிளகாய் தான் போடுறேன். நான் மிளகாய் தூள் ஒன்றுமே போடுறேன் இல்லை. இந்த செத்தல் மிளகாய் இது விதையோடையே போடலாம். இது ஒரு 12 செத்தல் மிளகாய் பிச்சு வச்சுருக்கிறேன். இந்த டைமில் நாங்கள் இறைச்சியை போடுவோம். இதுக்குள்ள உப்பெல்லாம் போட்டுக்கிறதால இப்போ அவிஞ்சா பிறகு தான் நாங்கள் உப்பு பார்க்கணும். இப்போ இந்த கோழியில் வர தண்ணி இந்த செத்தல் மிளகாய் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் சின்ன நெருப்பில் அவியணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ போடுவோம். இது அவிஞ்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்த பிறகு நாங்கள் தக்காளி பழம் அதுக்கு தேவையான தூள் எல்லாம் போடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் சின்ன நெருப்பில் இருந்து இந்த செத்தல் மிளகாயோடு இது இப்படியே அவியாட்டு. இப்போ இந்த கோழி அவிஞ்சு இந்த தண்ணி இந்த கோழியிலேயே வந்துட்டுது. இந்த டைமில் நாங்கள் 2 தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் பட்டி வச்சுக்கிறேன். அந்த தக்காளி பழத்தை போடுவோம். இதுதான் இதுக்கான புளிப்புக்கு. மஞ்சள் தூள் முதலும் போட்டுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்பையும் போட்டுட்டு இதுக்கு மல்லித்தூள் தான் இதுக்கு கண்டிப்பாக போடணும். தேக்கரண்டியால் ஒரு 3 தேக்கரண்டி மல்லித்தூள் போடுறேன். மிளகு தூள் கொஞ்சம் கடைசியாக தான் போடணும். ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள். உப்பு நான் முதலும் போட்டுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு போடுவோம். இப்போ இதெல்லாம் கொதித்து அவியறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி விட போகிறேன். நான் பச்சை தண்ணி இப்படி இந்த கறிகளுக்கு எப்போவுமே பச்சை தண்ணி விடாதீங்க. இந்த சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் சுடு தண்ணி அவியறதுக்கு.
மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் நாங்கள் இது நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றின உடனே தான் மிளகுத்தூள் போடணும். இப்போ இந்த தூளல் எல்லாமே இப்படியே கொதிக்காட்டு, கொதித்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆவியாட்டு மூடி வைப்பேன். இப்போ இந்த கத்தரிக்காய் கறியை மட்டும் நான் வைக்க போகிறேன். கத்தரிக்காய் கறி வைக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த உள்ளி கொஞ்சம் போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மிளகு பிரட்டலுக்கு இப்படி ஒரு கத்தரிக்காய் கறியும் வச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த கத்தரிக்காய் கறியை கொஞ்சம் இப்படி தண்ணி பாலில் அவிய வைக்க போகிறேன். இப்போ இந்த கறி எங்களுக்கு முக்கால்வாசி ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த மிளகு பிரட்டலுக்கு மெயினானதை போடுவோம் நாங்கள். இந்த செத்தல் மிளகாயும் இந்த மிளகும் தான் இந்த கோழிக்கான உரைப்புக்கு. 2 தேக்கரண்டி மிளகு இப்படி ஆக பவுடர் அரைக்காமலுக்கு இப்படி அரைச்சி இப்படி 2 தேக்கரண்டி போடுங்க. இப்போ இதை கொஞ்சம் பிரட்டலாக செய்கிறதால இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் இதை அவிய விட போகிறேன். இப்போ நீங்கள் 1 நிமிஷத்தாலே இப்படி கொஞ்சம் கிள்ளி விட்டு சாப்பிட்றேன்னு சொன்னால் 1 நிமிஷத்தாலேயும் இதை மல்லியில் போட்டு நிறுத்தலாம். இப்போ நான் இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே அவியட்ட எல்லாமே இருந்து. இப்போ நாங்கள் இந்த கறியை பார்ப்போம். இந்த கறி வற்றினது போதும், எல்லாமே நல்ல கணக்காக வந்துட்டுது. இங்கே இந்த கலரில் தான் இருக்கணும். இது வந்து மிளகாயத்தூள் ஒன்றும் பாவிக்கிறதில்ல, நெடுக மிளகாயத்தூளை போட்டு சமைக்காமல் வித்தியாசமாக இப்படியும் சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நான் இந்த பட்டையதுகள் திரிச்ச தூள் கொஞ்சம் போடுறேன். மல்லியில் போடலாம். மல்லியில் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும். மல்லியில் போடாமல் இதே மாதிரி செய்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது குத்தரிசி கறிகள், குத்தரிசி சோறோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தான் இந்த கறி நல்ல தரமாக இருக்கும். இப்போ இது சரி, கறி நாங்கள் அடுப்பை நிப்பாட்டலாம். இன்னும் கொஞ்சம் கத்தரிக்காய் அவியணும். கொஞ்சம் கத்தரிக்காய் அவியாட்டி கத்தரிக்காய் கறியும் ரெடி ஆகிட்டுது. இந்த கத்தரிக்காயை ஆக போட்டு நாங்கள் இதால் நசிச்ச தேவையில்லை, கொஞ்சம் இப்படி வச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். அதுக்கும் உள்ளி போட்டு அவிய விட்டது, ஒரு கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், இவ்வளவும் போட்டால் போதும். போட்டுட்டு நாங்கள் பாலை விட வேண்டியதுதான். இது கொஞ்சம் இப்படி முழு காயாக இருக்கிற மாதிரி பார்த்து சமைச்சா நல்லா இருக்கும், ஆக கரைக்க தேவையில்லை. இப்போ இந்த கத்தரிக்காய் இந்த வேலை முடிஞ்சது, அதுக்கு அடுப்பை நிப்பாட்டுவோம். இந்த குத்தரிசி சோறு நான் இந்த விசில் குக்கரில் போட்டுருக்கிறேன். குத்தரிசி விசில் குக்கரில் போடுறேன்னு சொன்னால் 1 மணித்தியாலும் அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு இது குக்கரில் போட்டு இது நல்லா அவிஞ்சிட்டுது. எந்த பேணியால் நீங்கள் அரிசி போடுறீங்களோ அந்த பேணியால் 2.5 பேணி தண்ணி வைக்கணும். குத்தரிசிக்கு வச்சு 7 விசில் வச்சுருக்கிறேன். 7 விசிலுக்கு பிறகு தான் அரிசி நல்லா வெந்து வந்திருக்குது.
இதே மாதிரி சமையுங்க குத்தரிசி. இப்போ நான் மிளகு பிரட்டலை எல்லாம் வச்சு குத்தரிசி சோறு கத்தரிக்காய் கறி எல்லாம் வச்சு முடிஞ்சுது. இதே மாதிரி நீங்களும் ஒருக்கா இந்த கோழி சமைக்கிற போது எப்போவுமே மிளகாய் தூளை போட்டு போட்டு சமைக்காதீங்க. இப்படி வித்தியாசமாக சமைச்சு சாப்பிடுங்க. இனியில் என்ன டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு குத்தரிசி சோறையோட இந்த இறைச்சி சமைச்சு சாப்பிடுங்க. இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.